centralized tool or a directory service called Active Directory. இந்த Active Directory யூஸ் பண்ணி தான் நம்ம நிறைய டிஃப்ரெண்ட் users, groups, நம்மளுடைய நெட்ஒர்க்ல இருக்கக்கூடிய சர்வர்ஸ், கம்ப்யூட்டர்ஸ் எல்லாத்தையுமே வந்து சென்ட்ரலைஸ்டா வந்து மேனேஜ் பண்ணிட்டு இருந்தோம், கவர்ன் பண்ணிட்டு இருந்தோம். ஸோ ஆக்டிவ் டைரக்டரின்றது இட் இஸ் a directory service that is used for creating and managing objects or resources in your organization. So இந்த பிளாட்ஃபார்ம் வந்து it is more than 25 years old. Okay, so we have been using it in Windows சர்வர்ல வந்து ஒரு சர்வீஸா நம்ம வந்து இதை ரோலா வந்து ஆட் பண்ணிக்கலாம். ஸோ ஆக்டிவ் டைரக்டரி has been in use on our data centers or on premises for more than 25 years now. So it is a very stable and mature technology. Okay, so on premises directory services னு கூட சொல்லலாம். Used for creating, organizing and managing the objects in your organization. ஸோ என்ன மாதிரியான ஆப்ஜெக்ட்ஸ் அப்படின்னு ஆப்ஜெக்ட்ஸ்னா என்னன்னா ஏடியை பொறுத்த வரைக்கும் ஆக்டிவ் டைரக்டரி அப்படின்றது ஏடின்னு சொல்லுவாங்க ஷார்ட்டா. ஸோ ஏடியை பொறுத்த வரைக்கும் ஏடி ஆப்ஜெக்ட்ஸ் வந்து தே ஆர் ரெஃபரிங் டு நம்ம எத்தனை யூசர்ஸ் வேணும், குரூப்ஸ் வேணும், என்னென்ன நெட்ஒர்க்ல பிரிண்டர்ஸ் இருக்கு, என்னென்ன சர்வர்ஸ் வந்து ஜாயின் பண்ணியிருக்கோம், கம்ப்யூட்டர்ஸ், லேப்டாப்ஸ், டெஸ்க்டாப்ஸ், இது எல்லாமே வந்து நம்ம சென்ட்ரலைஸ்டா ஒரு இடத்துல ஆட் பண்ணி இது வந்து ஒரு சென்ட்ரலைஸ்டு டேட்டா பேஸ்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த டேட்டா பேஸ்ல நம்ம என்ன ஸ்டோர் பண்றோம், வி ஆர் ஸ்டோரிங் ஆல் த ஆப்ஜெக்ட்ஸ். ஸோ இட்ஸ் சென்ட்ரலைஸ்ட் டிபி. இந்த டேட்டா பேஸ் வந்து பாத்தீங்கன்னா என்டிடிஎஸ் அப்படின்னு சொல்லுவாங்க, நெட்வொர்க் டைரக்டரி சர்வீசஸ் டேட்டா பேஸ். டேட்டா பேஸ்ன்னு சொல்லுவாங்க. ஸோ இதில் வந்து ntds.ditன்னு ஒரு ஃபைல் இருக்கும். ஸோ அதில் தான் அந்த டைரக்டரி இன்ஃபர்மேஷன் ட்ரீல தான் நம்மளுடைய ஆர்கனைசேஷனுடைய இன்ஃபர்மேஷன் வந்து ஹைரார்கிக்கலாக ஸ்டோர் ஆயிருக்கும். இது பேரே வந்து பார்த்தீங்கன்னா டைரக்டரி இன்ஃபர்மேஷன் ட்ரீ அப்படின்ற மாதிரி டேட்டா பேஸில் தான் இந்த கம்ப்ளீட் அந்த ஆப்ஜெக்ட்ஸோடைய இன்ஃபர்மேஷன் இந்த டேட்டா பேஸ்ல யூசர்ஸ், குரூப்ஸ், பிரிண்டர்ஸ், கம்ப்யூட்டர்ஸ், சர்வர்ஸை பற்றின ஃபுல் டீட்டெயில் இருக்கும். இந்த ஆக்டிவ் டைரக்டரியை மேனேஜ் பண்ணக்கூடிய சர்வர், அந்த கண்ட்ரோலர் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஆர்கனைசேஷனுடைய ஆக்டிவ் டைரக்டரி கண்ட்ரோலர், டொமைன் கண்ட்ரோலர் அப்படின்னு சொல்லுவாங்க அந்த நேமு. ஸோ ஆக்டிவ் டைரக்டரி எந்த மிஷினில் நம்ம இன்ஸ்டால் பண்ணியிருக்கோம், இல்லை கான்ஃபிகர் பண்ணியிருக்கோம், டிப்ளாய் பண்ணியிருக்கோமோ அந்த சிஸ்டம் பேர் டொமைன் கண்ட்ரோலர் ஆர் டிசின்னு சொல்லுவாங்க. டேட்டா சென்டருக்கு இதுக்கும் கன்ஃபியூஸ் பண்ணிக்காதீங்க. ஸோ டொமைன் கண்ட்ரோலர் இஸ் த சர்வர் விச் மேனேஜஸ் த ஆக்டிவ் டைரக்டரி ரோல். Okay, so domain controller is the server that controls the directory. டைரக்டரி நீங்க மீன் பண்றது ஏடியோடைய டைரக்டரி, அந்த அதோடைய டேட்டா பேஸை வந்து கண்ட்ரோல் பண்ற சிஸ்டம் தான் டொமைன் கண்ட்ரோலர். ஸோ இந்த சிஸ்டம்ல வந்து ஏடி ரோல் இன்ஸ்டால் பண்ணியிருக்கோமோ அந்த சிஸ்டமை வி கால் இட் அஸ் டொமைன் கண்ட்ரோலர். மைக்ரோசாஃப்ட் அஜூரை பொறுத்த வரைக்கும் இந்த ஆக்டிவ் டைரக்டரி சொல்யூஷனை வந்து நம்ம நிறைய டிஃப்ரெண்ட் விதத்தில் வந்து இன்ஸ்டால் பண்ணலாம். ஸோ ஆக்டிவ் டைரக்டரியை பொறுத்த வரைக்கும் அதில் நிறைய டிஃப்ரெண்ட் வெரைட்டிஸ், நிறைய டிஃப்ரெண்ட் ஸ்டஃப் இருக்கு. இப்போ ஆக்டிவ் டைரக்டரியிலே வந்து நிறைய டிஃப்ரெண்ட் சப் ரோல்ஸும் இருக்கு, சப் ஃபீச்சர்ஸும் இருக்கு. ஸோ ஏடியோடைய சப் ரோல்ஸ் அப்படின்னு எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா அது ஒரு லிஸ்ட் ஆஃப் இது இருக்கு. ஆக்டிவ் டைரக்டரியில வந்து சப் ஃபீச்சர்ஸ் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா ஸோ அது ஒரு 5 டிஃப்ரெண்ட் ஃபீச்சர்ஸ் வந்து சொல்லலாம், சப் ஃபீச்சர்ஸ். ஸோ சப் ரோல்ஸ் வந்து அந்த ஃபிளெக்சிபிள் சிங்கிள் மாஸ்டர் ஆப்ரேஷன்ஸ் ரோல், எஃப்எஸ்எம்ஓ ரோல் அப்படின்லாம் சொல்லுவாங்க. ஸோ அந்த எஃப்எஸ்எம்ஓ ரோல் வந்து அது டிஃப்ரெண்ட் டாபிக். பட் ஏடியோட சப் ஃபீச்சர்ஸ் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா இப்போ உங்க ஆர்கனைசேஷன்ல we have active directory. So அதுக்குள்ள வந்து we have a different thing like AD domain services அப்படின்னு ஒன்று இருக்கு. So we call it as active directory domain services. So active directoryலே வந்து we also have certificate services. We also have different, just one second, certificate services, ADFS, federation services. Then we have AD
LDS, lightweight directory services, இல்லாட்டி LDAP சர்வீசஸ்னே வச்சுக்கலாம். lightweight directory services தான் அதுக்கு ஆக்சுவல் விஷயம். ஓகே, ஸோ இதில் வந்து நம்ம ப்ரைமரியாக வந்து பார்க்க போகிறது வந்து ஆக்டிவ் டைரக்டரி டொமைன் சர்வீசஸ். டொமைன் சர்வீசஸ்ன்றது உங்கள் நெட்ஒர்க்கில் இருக்கக்கூடிய டொமைனில் இருக்கக்கூடிய கம்ப்ளீட் ஆப்ஜெக்ட்ஸ், ஆக்டிவ் டைரக்டரியோட ஆப்ஜெக்ட்ஸை சென்ட்ரலைஸ்டாக நம்ம மேனேஜ் பண்ணுறதுக்கு ஏடி டொமைன் சர்வீசஸ்ன்னு சொல்லுவோம். இந்த ஏடி டொமைன் சர்வீசஸ் வந்து we have it in multiple different ஆப்ஷன்ஸில் வந்து நம்ம டிப்ளாய் பண்ணலாம். ஸோ என்னென்ன ஆப்ஷன்ஸில் டிப்ளாய் பண்ணலாம் அப்படின்றது ஃபார்ம் ஃபேக்டர்ஸில் இருக்குன்றதை பார்ப்போம். ஆக்டிவ் டைரக்டரி டொமைன் சர்வீசஸ் ADDS அப்படின்னு சொல்கிறாங்க. just 1 minute. ஸோ இதை நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னா உங்களுடைய விண்டோஸ் சர்வரில் வந்து ஆக்டிவ் டைரக்டரியை வந்து ஒரு ரோலாக வந்து இன்ஸ்டால் பண்ணிக்கலாம். ஸோ அந்த சர்வர் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம விண்டோஸ் சர்வர் ஏடி அப்படின்னு சொல்லுவோம். ஸோ எந்த விண்டோஸ் சர்வரில் வந்து நம்ம ஆக்டிவ் டைரக்டரி இன்ஸ்டால் பண்ணியிருக்கோமோ வி கால் இட் அஸ் விண்டோஸ் சர்வர் ஏடி. இது உங்களுடைய ஃபுல் கண்ட்ரோல் இருக்கும், நமக்கு ஃபுல் கண்ட்ரோல் ஆன் VM, OS அண்ட் த ஃபீச்சர்ஸ் அந்த ரோலில் ஃபுல் கண்ட்ரோல் இருக்கும். ஸோ வேறஸ் நம்ம வந்து Azure என்ட்ரா டொமைன் சர்வீசஸ்னு ஒரு கேட்டகரி இருக்குது. இதுக்கு முன்னாடி பேர் வந்து பார்த்தீங்கன்னா Azure ஆக்டிவ் டைரக்டரி டொமைன் சர்வீசஸ்னு இருந்தது. இப்போ இந்த ஆக்டிவ் டைரக்டரியோட ஃப்ளேவரை வந்து பார்த்தீங்கன்னா என்ட்ரான்ற நேமுக்கு மாற்றிட்டாங்க. ஸோ அதுவே வந்து இன்னொன்று வந்து Azure என்ட்ரா ஐடின்னு ஒன்று இருக்குது. ஸோ இது வந்து முன்னாடி Azure ஆக்டிவ் டைரக்டரின்ற நேமில் இருந்தது. ஸோ இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்ம யூ கேன் கால் இட் அஸ் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் அஸ் அ சர்வீஸ். ஒரு விண்டோஸ் Azure VMல போயிட்டு we can go and deploy ஆக்டிவ் டைரக்டரி ரோல் எனேபிள் பண்ணிட்டு அதை நம்ம ஃபுல்லாக யூஸ் பண்ண முடியும். ஆர் எல்ஸ் பிளாட்ஃபார்ம் அஸ் அ சர்வீஸ், நமக்கு வந்து ஓஎஸ்ல வந்து கண்ட்ரோல் இருக்காது. ஸோ வி வில் ஹேவ் ஃபுல் கண்ட்ரோல் ஆன் த ரோல். அதாவது ரோல் அப்படின்றது ஏடியில் வந்து நமக்கு ஃபுல் கண்ட்ரோல் இருக்கும். ஓகே, ஸோ இது வந்து பிளாட்ஃபார்ம் அஸ் அ சர்வீஸ் சொல்கிறோம். ஃபைனலாக வந்து டைரக்டரி சர்வீசஸ் IAM ஆஃபரிங், IAM சர்வீஸாக நம்ம கொடுக்குறோம். இது வந்து சாஃப்ட்வேர் அஸ் அ சர்வீஸ் கேட்டகரியில் வந்தது. ஸோ டைரக்டரி அஸ் அ சர்வீஸ். ஸோ இதில் நம்ம எதுவுமே நம்ம மேனேஜ் பண்ண மாட்டோம். அண்டர்லைங் OS, அண்டர்லைங் VM, அண்டர்லைங் அந்த ஆக்டிவ் டைரக்டரி ரோல் எதுவுமே நமக்கு ஆக்சஸ் இருக்காது. ஸோ வி வில் பி ஏபிள் டு ஒன்லி கிரியேட் ஐடென்டிட்டிஸ், கிரியேட் ஆப்ஜெக்ட்ஸ். ஸோ அதை யூஸ் பண்ணி ஆத்தென்டிகேஷன் அண்ட் ஆத்தரைசேஷன் ப்ரொசீஜர்ஸ் வந்து நம்ம கொடுப்போம். ஸோ இந்த மாதிரி 3 டிஃப்ரெண்ட் ஃப்ளேவர்ஸில் வந்து நமக்கு வந்து அஷூரோடைய ஆக்டிவ் டைரக்டரி மைக்ரோசாஃப்டோடைய ஆக்டிவ் டைரக்டரி டொமைன் சர்வீசஸ் வந்து நம்மளால டெப்ளாய் பண்ண முடியும். ஸோ ஒன்னொன்றுத்துக்கும் வந்து பார்த்தீங்கன்னா தெர் இஸ் டிஃபரன்ஸ். ஸோ we will get to understand that in details. Just one second. So இது வந்து நமக்கு ஆக்டிவ் டைரக்டரி பொறுத்த வரைக்கும் அதுலேயே நமக்கு நிறைய டிஃப்ரெண்ட் சப் ரோல்ஸ், சப் ஃபீச்சர்ஸ் இருக்கு. ஸோ அந்த சப் ஃபீச்சர்ஸில் ஆக்டிவ் டைரக்டரியை பொறுத்த வரைக்கும் டொமைன் சர்வீசஸ் தான் இப்போ நம்ம வந்து ஃபோக்கஸ் பண்ண போகிறோம். ஸோ DS, CS, FS, LDS அண்ட் ஒன் மோர் இருக்கு, RMS இருக்கு, ரைட்ஸ் மேனேஜ்மெண்ட் சர்வீசஸ்ன்னு சொல்லிட்டு. ஸோ இதுக்கு வந்து ஒரு சின்ன அண்டர்ஸ்டாண்டிங் வேணும் அப்படின்னா இப்போ டொமைன் சர்வீசஸில் தான் நம்ம ஏடியோட டொமைன் கிரியேட் பண்ணி அந்த டொமைனில் வந்து ஏடியோட ஆப்ஜெக்ட்ஸ் எல்லாமே நம்ம ஸ்டோர் பண்ணுவோம். ஸோ கிரியேட், மேனேஜ் அண்ட் ஸ்டோர் ஆல் த ஏடி ஆப்ஜெக்ட்ஸ். ஏடி ஆப்ஜெக்ட்ஸை பொறுத்த வரைக்கும் we have users, groups, policies, ஸோ கம்ப்யூட்டர்ஸ், பாலிசிஸ், இந்த மாதிரி எல்லாமே அதில் நம்ம கிரியேட் பண்ணி ஸ்டோர் பண்ணுவோம். இதில் வந்து சர்டிஃபிகேட்ஸ் எல்லாமே நம்மளுடைய பப்ளிக் கீ இன்ஃப்ராஸ்ட்ரக்சர், அதோடைய இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் ஆர் அதோடைய சர்டிஃபிகேட்ஸ் எல்லாமே ஸ்டோர் பண்ணி கிரியேட் பண்ணி மேனேஜ் பண்ணுவோம். ஃபெடரேஷன் சர்வீசஸ் வந்து நமக்கு இப்போ நமக்கு வந்து மல்டிபிள் டிஃப்ரெண்ட் ஐடென்டி சர்வீசஸ் இருக்கும். ஸோ மல்டிபிள் ஐடென்டி சர்வீசஸ் வந்து ஆன் ப்ரைமில் ஒரு ஐடென்டி சர்வீஸ், பப்ளிக் கிளவுட்ல ஒரு ஐடென்டி சர்வீசஸ், இது எல்லாமே வந்து இன்டெகிரேட்டடாக ஒரு சிங்கிள் சைன் ஆன் சொல்யூஷனாக நம்ம கொண்டு வரணும் அப்படின்னா ஃபெடரேஷன் நேம்லேயே இருக்கு பாருங்க, ஃபெடரேஷன். வி ஆர் ட்ரைங் டு மர்ஜ் டிஃப்ரெண்ட் டைரக்டரி சர்வீசஸ் இன்டு ஒன் யூனிஃபைட் மேனேஜ்மெண்ட் சர்வீஸ். இதில் வந்து ஒரு டைரக்டரி சர்வீஸாக நம்ம கொண்டு வரதுக்கு சிங்கிள் சைன் ஆனுக்காக ஃபெடரேஷன் யூஸ் பண்ணுவோம். தென் LDAP ப்ரௌசிங் வந்து உங்களுக்கு
டைரக்டரி ப்ரௌசிங் சர்வீஸ்னு சொல்லுவாங்க. இப்போ உங்கள் என்விரான்மெண்ட்டில் உங்கள் ஆர்கனைசேஷனில் நிறைய டிஃப்ரெண்ட் டிபார்ட்மெண்ட்ஸ் இருக்கும், நிறைய டிஃப்ரெண்ட் லொக்கேஷன்ஸ் இருக்கும். ஸோ அதெல்லாம் டிஃப்ரெண்ட் ஹைரார்கிக்கெல்லாம் அரேஞ்ச் ஆயிருக்கும். ஸோ அதை ப்ரௌஸ் பண்ணி அதில் இருக்கிற இன்ஃபர்மேஷனை வந்து ப்ராசஸ் பண்ணுறதுக்கு, ஆக்சஸ் பண்ணுறதுக்கு வந்து எல்டாப் ப்ரோட்டோகால் இஸ் வெரி மச் யூஸ்ஃபுல். ரைட்ஸ் மேனேஜ்மெண்ட் சர்வீசஸ் வந்து மெயினாக வந்து டிஜிட்டல் சைனிங்காக யூஸ் பண்ணுவோம். இப்போ உங்கள் ஆர்கனைசேஷனில் வந்து நிறைய எல்லாமே முன்னாடிலாம் டாக்குமெண்ட் வந்து ஃபிசிக்கலாக டாக்குமெண்ட் வந்து பேப்பரில் எழுதி எல்லாம் பண்ணுவாங்க. இப்போ வந்து வி ஆர் ட்ரைங் டு டூ ஆல் டாக்குமெண்டேஷன் வந்து ஆன்லைன் வர்ச்சுவலாக தான் பண்ணுறோம். ஈவன் நாட் ஓன்லி தட், ஈவன் நிறைய இமெயில் அனுப்புறது, நிறைய டிஃப்ரெண்ட் டேட்டா ப்ரொடெக்ஷன் வந்து டிஜிட்டல் சைனிங் சொல்லுவாங்க. அந்த ரைட்ஸ் மேனேஜ்மெண்ட் யாரு தான் இந்த டாக்குமெண்ட்டுக்கு ஓனர், யார் வந்து பார்த்தீங்கன்னா இது கிரியேட் பண்ணாங்க. ஸோ இதில் வந்து டேம்பர் பண்ணாமல் இருக்கிறதுக்கு இப்போ ஒரு கம்பெனிக்கு இன்னொரு கம்பெனிக்கு ஒரு ஸ்டேட்மெண்ட் ஆஃப் ஒர்க் சைன் பண்ணுறோம் அப்படின்னா அதில் இந்த டிஜிட்டல் சிக்னேச்சர் வந்து ஆட் பண்ணுவோம். ஸோ யாருக்கு சைன் பண்ணாங்க, இந்த டாக்குமெண்ட் வந்து யார் ஓனர் என்னன்றது. ஸோ அதை வந்து நம்ம டேம்பர் பண்ண முடியாது வித்தவுட் தேர் கன்சென்சஸ், வித்தவுட் தேர் பர்மிஷன். ஸோ ஆக்டிவ் டைரக்டரியை பொறுத்த வரைக்கும் மொத்தம் வந்து 5 டிஃப்ரெண்ட் சப் ஃபீச்சராக நம்ம பிரிக்கலாம். அதில் வந்து நம்ம ஃபோக்கஸ் பண்ண போகிறது ஆக்டிவ் டைரக்டரியோட டொமைன் சர்வீசஸ். அங்கே தான் நம்ம ஐடென்டி அண்ட் ஆக்சஸ் மேனேஜ்மெண்ட்டுக்கு தேவையான யூசர்ஸ் அண்ட் குரூப்ஸ் அந்த கம்ப்யூட்டர்ஸ் பாலிசிஸ் எல்லாமே அங்கே கிரியேட் பண்ணி மேனேஜ் பண்ணுவோம். ஸோ இது வந்து உங்களுடைய கம்ப்ளீட் நெட்ஒர்க்கில் இருக்கிற சிஸ்டம்ஸ், அந்த பர்டிகுலர் யூசர் வச்சு நெட்ஒர்க்கில் இருக்க எல்லா சிஸ்டம்ஸையும் உங்களால் லாகின் பண்ண முடியும். டொமைனில் ஜாயின் ஆயிருக்க சிஸ்டம்ஸில், ஈவன் டொமைனில் ஜாயின் ஆயிருக்க பிரிண்டர்ஸை வந்து யூஸ் பண்ணுறது, மற்ற டிவைசஸை யூஸ் பண்ணுறது எல்லாமே சென்ட்ரலைஸ்டாக ஒரு இடத்துல இருந்து இன்ஃபர்மேஷனை ஸ்டோர் பண்ணி நெட்ஒர்க்கில் இருக்க எல்லா டிவைஸும் நம்ம கண்ட்ரோல் பண்ணுறது, மேனேஜ் பண்ணுறதுக்கு இந்த ஆக்டிவ் டைரக்டரி டொமைன் சர்வீசஸ் அப்படின்ற ரோல் வந்து ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்குது, ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது. ஓகே, ஸோ ஜென்ரலாக வந்து ஹை அவைலபிலிட்டி ரிட்டன்டென்சிக்காக என்ன பண்ணுவாங்க அப்படின்னா மல்டிபிள் டொமைன் கண்ட்ரோலர்ஸ் வந்து ரன் பண்ணுவாங்க. ஸோ இன் ஆர்டர் டு ஹேவ் ஹை அவைலபிலிட்டி, ஏன்னா இது ரொம்பவே குரூஷுவலான ஒரு சர்வீஸ், ரொம்ப கிரிட்டிக்கலான ஒரு சர்வீஸ். ரிட்டன்டென்சிக்காக என்ன பண்ணுவாங்க அப்படின்னா முன்னாடிலாம் வந்து அதுக்கு பேர் வந்து பிரைமரி டொமைன் கண்ட்ரோலர் அப்படின்னு சொல்லுவாங்க, அப்புறம் அடிஷ்னல் டொமைன் கண்ட்ரோலர் ஆர் பேக்கப் டொமைன் கண்ட்ரோலர், ஏடிசி, பிடிசின்ற நேம்லாம் யூஸ் பண்ணுவாங்க. பட் அது வந்து ஆல்மோஸ்ட் எல்லாமே நேம் வந்து சேம் தான். இந்த பிரைமரி டிசி வந்து டவுன் ஆகும்போது உங்களுடைய அடிஷ்னல் டொமைன் கண்ட்ரோலர்ஸ் ஆர் பேக்கப் டொமைன் கண்ட்ரோலர்ஸ் வந்து அந்த ரோலை வந்து பெர்ஃபார்ம் பண்ணும். ஸோ இந்த ரோல் என்ன மெயினாக, ரோல் இஸ் டு சென்ட்ரலைஸ் த டைரக்டரி ஆப்ஜெக்ட்ஸ் டு ஸ்டோர், manage, maintain the AD objects in the network. நெட்ஒர்க்கில் வந்து நிறைய சர்வர்ஸ் இருக்கும், பிரிண்டர்ஸ் இருக்கும். ஸோ ஆல் த சிஸ்டம்ஸ் தட் ஆர் டொமைன் ஜாயின்ட், இப்போ உங்களுடைய கம்ப்யூட்டர்ஸ், லேப்டாப்ஸ், டெஸ்க்டாப்ஸாக இருக்கலாம், இல்லை வந்து பிரிண்டர்ஸாக இருக்கலாம். இது எல்லாத்தையும் நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா we can do a domain join. அந்த டொமைனில் ஜாயின் பண்ணிட்டோம் அப்படின்னா அந்த டொமைனில் நம்ம கிரியேட் பண்ண போகிற ஐடென்டிட்டி வச்சு எந்தெந்த சிஸ்டம்லாம் டொமைனில் ஜாயின் ஆயிருக்கும், அந்த பிரிண்டர்ஸ், லேப்டாப்ஸ், டெஸ்க்டாப்ஸ், கம்ப்யூட்டர்ஸ், அது எல்லாமே வந்து we will be able to give permission and manage it. ஸோ இதில் என்னென்ன டிஃப்ரெண்ட் ஃப்ளேவர்ஸ் இருக்குது, என்னென்ன எப்படி வந்து இந்த டொமைன் இந்த ப்ரொமோட் பண்ணலாம் அப்படின்றதெல்லாம் பார்ப்போம். ஸோ மேனேஜ்ட் டொமைன் சர்வீஸ் வந்து இந்த கான்செப்ட், இது மேனேஜ்ட் டொமைன் சர்வீஸ், மேனேஜ் டிஎஸ் ஆர் மேனேஜ் டொமைன் சர்வீசஸ் சொல்லுவாங்க. ஸோ எந்தெந்த ஃப்ளேவரில் வந்து என்ன லெவல் ஆஃப் ஆக்சஸ் நமக்கு இருக்குது, எங்கே யூஸ் பண்ணுவோம் அப்படின்றத பார்க்கலாம். ஸோ ஆஸ் யூஷுவல் நம்ம ஐடென்டிட்டிஸை வந்து கிரியேட் பண்ணுறது, மேனேஜ் பண்ணுறதுக்கு வந்து